பரம்பொருள பார்வதியா பார்வதியா வார்த்தைகளும் கொண்டவனை பரிச்சை செய்த கொடிய பாவம் போக்குதற்கு ஒரு குழந்தை ஒன்று எனக்கு வேணும். புருஷனை பரிச்சை செய்த பொல்லா பாவம் போக்குதற்கு பிள்ளை ஒன்று எனக்கு வேணும். அரணார பரிச்சை செய்த அதிக பாவம் போக்குதற்கு ஆண் குழந்தை எனக்கு வேணும். ஆதிசக்தி சொன்ன போது ஆதிசக்தி சொன்ன போது ஆண்டவன் அது செய்வார். ஆண்டவா, உங்களுக்கு நான் செய்த பாவத்தை தீர்க்கணுமானா ஒரு குழந்தை எனக்கு வேண்டும். புருஷனுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணுமானா எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும். ஒரு புத்திரவாக்கிய வேணுமா? அம்மா பார்வதி, ஈஸ்வரி, திடீரென்று நீ குழந்தை வரம் கேட்கிறிய, நான் எங்க இருந்து கொடுப்பேன்? எப்படி கொடுக்க? ஏற்கனவே உனக்கு நான் 2 பிள்ளைகளை கொடுத்தேன். ஆமா அம்மா பார்வதி ஆதிசக்திய ஆமையா அன்று ஒரு நாளையில அன்று ஒரு நாளையில மூத்த மகன் கணபதியை முதல் பிள்ளையாய் உனக்கு தந்தேன். அம்மா அந்த நல்ல கணபதியும் அவன் உனக்கு உதவலைய, எனக்கு உதவலைய. தாயுடைய குணத்தை போலே அந்த தலைமகனும் பெண்ணும் கேட்டான். சந்தி தோறும் போய் அமர்ந்தான். இளைய மகள் வேலவனை இன்பமோடு உனக்கு தந்தேன். அந்த நல்ல வேலவனும் அவன் ஓம் பேச்ச கேட்கலைய, என் பேச்ச கேட்கலைய. பள்ளி மேலே ஆசை கொண்டு பழனி மலையதில போய் அமர்ந்தான். 3வது பிள்ளையை தான் முக்கண்ணனும் தந்தே நானா. அவன் உன்னைய மதிக்க மாட்டான், என்னையவும் மதிக்க மாட்டான், உனக்கும் உதவ மாட்டான், எனக்கு அவன் உதவ மாட்டான். இந்த உலகத்துக்கு அடங்க மாட்டான், கட்டுக்கு அடங்க மாட்டான், கையில இருக்க மாட்டான், கடவுளையும் மதிக்க மாட்டான். அவன் மாயானம் போவாண்டி மாண்டவனந்தும் பாண்டி தில்லைவானோ சித்தேவனங்களை இடுகாடு இறந்த பெண்ணங்களை சுடுகாடு போவாண்டி சுட்டவனம் தும்பாண்டி பிள்ளையா பிறக்க மாட்டான், பிள்ளையா பிறக்க மாட்டான். அவன் பேய்களுக்கு ராஜாளி. அந்த பேய்களுக்கு ராஜாவா அம்மா பார்வதி, 3வது பிள்ளையை நான் உனக்கு தந்தேனே. ஆனா உன்னையும் மதிக்க மாட்டான், என்னையும் மதிக்க மாட்டான், உலகத்துக்கே இவன் அடங்க மாட்டான். சரி, கட்டுக்கு அடங்க மாட்டான், கையில இருக்க மாட்டான், கடவுளை மதிக்க மாட்டான். மாயானம் போவா மாண்டபனத்தை திம்பா.
சுடுகாடு போவான தில்லைவனம் போவான் செத்த பிணங்களை தும்பான் ஆமையா இடுகாடு போவான் இறந்த பிணங்களை தும்பான் அம்மா ஆமோ அப்படி ஒரு குழந்தை நாமளுக்கு தேவைதானா? பிள்ளை தேவைதான உனக்கு? ஆண்டவன் பிள்ளை வரம் இல்லைனார் பார்வதி எப்படியாவது எனக்கு குழந்தை வர வேணுங்கிறா. ஆமா அந்த வேளையிலே கைலாசத்திற்கு யார் வருகின்றார்? யார் வாரா? இதோ நம்மளை சுமக்கும் பூமாதேவியானவள் கைலாசம் வருகிறார். யாவாரா யாவாரா? அந்த காலத்திலே உலகத்திலே எங்க பார்த்தாலும் உயிர் சுமைதான் அதிகமாக இருந்தது. எங்க பார்த்தாலும் உயிர் சுமை அதிகத்து போச்சு. பிறப்பை தவிர இறப்புனா என்னன்னு தெரியாது, இறப்பே கிடையாது. நாட்டுக்குள்ள சாவே அப்படி சாவே இல்லாத போது ஆமா 300-400 ஆண்டு காலங்கள் வரைக்கும் கூண்ணும் குறுகி குறுக்கெல்லாம் முள்ளு முளைச்சி ஆவி அடங்கி ஒடுங்கி 6 மாத பிள்ளையாக வந்து அமர்ந்திருப்பார்களாம். ஆமா அப்படி இருக்கும் பொழுது பூமாதேவிக்கு இது நாள் வரைக்கும் பூமி பாரத்தை தாங்கினா இப்ப ஏன் தாங்க முடியல? எதுக்கு முடியல? உலகமெங்கும் அகம்பாதம் ஆணவங்கள் கூடி போச்சு. ஆமா உலகம் கலியுகமாகி விட்டது. சரி, ஆகையினால் இந்த பூமி பாரத்தை நாம் குறைத்தாக வேண்டும் என்று சிவனை கண்டு அழுது முறையிட்டார். கண்ணீரை வடித்தாள். ஆண்டவா பகவானே பரம்பொருளே இறைவா, உலகம் எங்க பார்த்தாலும் ஒரே உயிர் சுமையா தானே இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே உயிர் சுமையா. என்னால் பூமி பாரங்களை தாங்க முடியவில்லை இறைவா. நீங்க தான் குறைச்சு என் பூமி பாரத்தை எப்படியாவது நீங்கள் கொஞ்சம் குறைச்சே கொடுக்கணும். இறைவா இறைவா. ஆண்டவன் யோசித்து பார்த்தார். என்ன கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே என்ன எதை நாமல் குறைப்பது, எதை குறைக்க என்று சிவபெருமாள் யோசித்து பார்த்தார். ஆண்டவனே கண்டறிந்து அந்த காலத்திலே வயசுக்கெல்லாம் கணக்கே கிடையாது. வயசுக்கெல்லாம் காலங்களெல்லாம் கூடி இருந்து கூணும் குறுகி குறுக்கெல்லாம் முள்ளு முளைச்சு ஆவி அடங்கி ஒடுங்கி ஆமா 6 மாத பிள்ளையாக பிறக்கும் போது எப்படி இருந்தார்களோ அப்படியே வந்து விடுவார்கள். இப்ப பச்சை முதல்ல மாறி கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, வாயும் பேசாது, வயிறும் பசிக்காது. ஆமா இவர்களை பார்த்தார் ஆண்டவனாகிய பகவான். சங்கரன் பகவான் பூமியில இருந்தா உபகாரமாக இருக்கணும். இதெல்லாம் ஆண்டு அணிவித்த அத்தனையும் முடித்தது. இது இனி இருந்து என்ன செய்ய போகுது ஆமா என்று இறைவனாகிய சிவபெருமாள் வள்ளுவரை அழைத்தார். ஆமா வள்ளுவரே, இன்று முதல் நீர் உலகமெல்லாம் பறையோசை அடித்து வர வேண்டும். நான் உலகத்துல போய் நான் எப்படி பறையோசை அடிக்க? பூமாதேவிக்கு பூமி பாரங்களை நாமல் குறைக்க வேண்டும். அங்க பூமி பாரம் வந்து அதிகத்து போச்சு. அதனால என்னுடைய படைப்பிலே இன்று முதல் ஆமா பூ இருக்கணும், பிஞ்சு இருக்கணும், ஆமா பிஞ்சு இருக்கணும், காயும் இருக்கணும், ஆமா கனிகளும் இருக்கணும். அந்த கனிகள் இருக்கணும். ஆனால் கனியிலையும் கனிஞ்ச கனிகள் அப்படின்னா என்ன? பூவு பிஞ்சுன்னு சொன்னா ஒரு தாயின் வயிற்றில் வளர்ந்து வரக்கூடிய ஆமா 40 நாள் கற்பம். அது இந்த உலகத்துல இருக்கணுமா? அதுதான் பூவு என்பார்கள். ஆமா பிஞ்சு என்றால் பிறந்த குழந்தைகளும் இருக்கணும். அந்த குழந்தைகள் இருக்கணும். காயின்னு சொன்னா நடுத்தரவாதிகள் 50-60 வயசு உள்ளவர்கள். ஆமா கனியிலையும் கனிஞ்ச கனி. ஆமா கனிகள் அப்படின்னா 80 100 120 வயசு. கனியிலையும் கனிஞ்ச கனி அப்படின்னா 300-400 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து முள்ளு பிடிக்க சதை இல்லாம இருக்காங்க பாருங்க. இதுகளையே உதிரும்படி அடிக்க சொன்னார் ஆண்டவன். சொன்னாரு ஆண்டவன் சொல்லை கேட்டு வள்ளுவரோ ஒரு வெள்ளை யானை மீது அமர்ந்திருந்து கொண்டு ஆமா பூலோகத்திலே வந்து கையில ஒரு ஒத்த முரசு எடுத்து ஒரு தட்டு தட்டினார். ஒரு தட்டு தான் தட்டினாரு. இதை நாரதர் பார்த்தார். வள்ளுவருக்கு கோபம் வந்தா தானே ஐயா சாபம் கொடுப்பாரு. அவன் கோபம் வரணுமான என்ன செய்யணும்? என்ன செய்ய? நாரத மகாமுனிவரோ சிறுவர்களையே வரவழைத்தார். இந்த பள்ளிக்கு போயிட்டு வந்த சிறுவர்கள்லாம் கூப்பிட்டு, தம்பி இங்க வாங்க. ஆமா அதோ ஒரு ஆளு யானையில உட்கார்ந்து ஒத்த முரசு எடுத்து டொக்கு டொக்குன்னு அடிக்காரப்பா. ஆமா அவர் லூசு. ஆமா ஒரு கிறுக்கு, ஒரு கோட்டிக்காரன். கல்லும் கட்டியும் கொண்டு எரிஞ்சு பத்துங்கப்பாண்டா. சின்ன பிள்ளைகள் சொல்லிட்டா போதுமா? சிறுவர்கள் எல்லாம் வள்ளுவர் மீது கல்லும் கட்டியும் கொண்டு எரிய ஆரம்பித்தார்கள். ஆமா வள்ளுவருக்கு வேதனை தாங்காம கோபமாகி ஆண்டவன் சொன்ன சொல்லை மாத்தி அடித்தார். ஆமையா பகவான் எப்படி அடிக்க சொன்னாரு? பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, கனி இருக்க, கனிஞ்ச கனி மட்டும் பழுத்து உருந்து போவை என்று அடிக்க சொன்னாரு. அதற்கு மாறாக வள்ளுவர் எப்படி அடித்தார்? எப்படி பறையோசை வளர அடிக்காரு? பூதீர பிஞ்சூதீர பூதீர
பிஞ்சூதிர காய் உதிர கனி உதிர கனி உதிர உருக நல்ல உருகவென்று உருகவென்று பறையோசை அடிப்பாரோ பூ உதிர பிஞ்சு உதிர காய் உதிர கனி உதிரன்னு அடித்தார். இவர் அடித்த போது 40 நாள் கற்பமும் அழிஞ்சு போச்சு. அதுதான் பூவு. பிஞ்சுனா பிறந்த குழந்தைகளும் இறக்கு. ஆடு மாடு கோழி குஞ்சு அனைத்துக்கும் உயிர் சேதம் வந்தது. ஆடு மாடு மட்டுமல்ல மணவட மாப்பிள்ளையும் ஆண்டு போறாங்க. சில நியூஸ் பேப்பர்ல போடுவாங்க இல்லையா, மாப்பிள்ளை இன்று மணக்கோணத்தில் பெணக்கோலம்னு சொல்லி போடுவாங்க. அத மட்டுமல்ல, மேல தெருவுல பெரியாத்தா போனா கீழே தெருவுல சின்னாத்தாலும் சேர்ந்து போறா. அவளும் சேர்ந்து போறாளா? ஒத்தையில போக முடியாது. இருக்கும்போது ஒன்னா புறணி பேசினா போகும்போது ஒன்னா சேர்ந்தே பேசிக்கிட்டு போகணும். போட்டுமே என்று பூமாதேவி ஆனவள் சொல்படி ஆண்டவள் பறையோசை அடிக்க சொன்னார். வள்ளுவர் மாத்தி அடித்த போது அனைத்தும் ஆண்டு போயிடுச்சு. அத்தனையும் ஆண்டு மடிஞ்சு போச்சு. உலகம் எங்க பார்த்தாலும் ஒரே பிணச்சுமையாக இருக்கு. ஒரே சவக்களமா. அந்த காலத்திலே அடைக்க படைக்க ஒன்று போல் மாண்டு மடிந்த உடனே எல்லாம் ஒண்ணு போல போனா மக்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, எரிக்கவா பிதைக்கவான்னு தெரியல. எங்க பார்த்தாலும் சவக்களமா குமியுது. நேத்து மிந்தாண்டு செத்தாத்தான் சுடுகாடு எங்க இருக்குன்னு தெரியும்பாங்க. அப்ப பிதைக்கவா எரிக்கவா அறியாத காலம் இல்லையா? நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆமா. அதனால இந்த பூமாதேவி இவள் கேட்ட வரத்தின்படி பறையோசை அடித்து உயிர் சுமைகள் அனைத்தும் பிணச்சுமையாகிவிட்டது. இறந்த பிணங்களை ஊருக்கு கிழக்க ஈசானிய மூலையிலே இறந்த பிணங்களை மையம் என்று அழைப்பார்கள். இந்த மையங்களை எல்லாம் கொண்டு வந்து ஊருக்கு கிழக்க ஈசான மூலையிலே குமித்தார்கள். மையங்களை குமித்து போட்டதுனால் அதுக்கு மையான களம்னு பேர் வந்தது. பூமாதேவிக்கு முதல் இருந்த சுமைகளை விட 2 மடங்காகி விட்டது. ஒரு ஆளுக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா அவங்கள ஒத்தையிலேயே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டுடலாம். இறந்த பிணம் ஆயிட்டாங்கன்னா அவங்கள தூக்கி சுமக்கிறதுக்கு 4 ஆளு தேவைப்படும். ஏமங்காலம் தூத 3 யாரும் இருந்துக்கிடுவாங்க. அதனாலதான் சவத்தை வந்து தூக்கிட்டு போக முடியாது. அவன் ஒத்தையிலனா ஆஸ்பத்திரி விட்டு போயிருவாங்க. அந்த ஆளு இறந்து போனாங்கன்னா தூக்கி சுமக்க முடியாது. சொல்லுவாங்கல்ல, சவமா இப்படியாப்பா கணப்பான். அது மாதிரி சொல்லுக்கு இணங்க அந்த ஏம காலம் தூதம் மேல 3 யாரும் இருந்துக்கிட்டாங்களாம். ஏன் அவங்களுக்கு இருக்க இடமே இல்லையோ? இல்ல, சவத்துல அந்த ஏமங்காலம் தூதம் யாரும் இருந்து போதா சவமா கணக்கு. அப்படி அடைக்க படைக்க மாண்டு மடிந்த உடனே பூமாதேவியானவளுக்கு சுமைகளெல்லாம் 2 மடங்கு கூடிவிட்டது. சிவனை கண்ட அழுது முறையிட்ட ஆண்டவா, பூமி பாரங்களை தாங்க முடியாம தானே பூமி பாரத்தை குறைக்க சொன்னேன். எத்தனையோ உம்மிட சொல்லி இப்போ முதல் இருந்ததை விட 2 மடங்கு அதிகமாகி விட்டது. என்னால் இப்ப பிணச்சுமைய தாங்க முடியல இறைவா. பிணச்சுமைய நீங்க எப்படியாவது நீங்க தான் உரைச்சு கொடுக்கணும்னு அப்ப ஆண்டவன் பார்த்தார். அம்மா பூமாதேவி, பூமாதேவி அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அம்மா, உன்னுடைய பூமி பாரத்தை நான் குறைக்கிறேன். இறந்த பிணத்தை நான் அழிச்சு தாரேன் அம்மா. நீங்க அழிக்க போறீங்களா? அதனாலே நானே ஒரு அவதாரம் செய்ய போறேன். ஆண்டவா, நீங்க அவதாரம் எடுக்க போறீங்களா? நாளை ஒரு காலத்திலே ஆனி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில மத்தியானம் மதிய உச்சி வேளையில ஆலங்குளத்திலே செம்பொன் நாடார் வகையாரருக்கு பாத்தியப்பட்ட இந்த சுயம்புலிங்க சுவாமி திருவாலயத்திலே ஏ பூமாதேவி பிள்ளையாக வந்து பிறக்க போறேன். பிள்ளையாக பிறக்க போற உன் பிணச்சுமைய குறைத்து தார மதளையாக வந்து போற உன் மாயான சுருதிய காத்து தார
சுடலையாக வந்து பிறக்க போறேன் நான் பிறக்க போறேன் சுடுகாடு காத்து நான் பிறக்க போறேன் நானே பிள்ளையாக பிறந்து உன் பிணச்சுமைய நான் குறைச்சு தாரேன் அம்மா மதலையாக பிறந்து உன் மாயானத்தை நான் காத்து தாரேன் ஆண்டவன் வாக்குரைத்த போது இத பார்வதி பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கா செய்த பாவங்களை தீர்க்க நம்ம ஒரு குழந்தை வரம் கேட்டோம் ஆண்டவன் இல்லைன்னு சொல்லிட்டாரு பூமாதேவிக்கு பிள்ளையா பிறந்து பிணச்சுமைய குறைக்கும்னு சொல்றாரே இவரை நம்ம சும்மா விடக்கூடாது ஆண்டவா பகவானே சிவஜீவா செய்த பாவத்தை தீர்க்கத்தானே நான் உங்ககிட்ட ஒரு குழந்தை வரம் கேட்டேன் எனக்கு நீங்க பிள்ளை இல்லைன்னுட்டியல பூமாதேவிக்கு பிள்ளையா பிறந்து பிணச்சுமைய குறைக்கும்னு சொல்லுதியல உங்களை நான் சும்மா விட மாட்டேன் சும்மா விடவே மாட்டேன் என்று சொன்னா ஆண்டவா சிவபெருமாளே நீங்க எங்கெங்கு பிறந்தாலும் அங்கங்க வந்து நானும் பிறப்பேன் ஐயா என்னோட நீ அவதாரம் எடுக்க போறியா பிள்ளையாக நீங்க பிறந்தீரானா பேச்சியாக வந்து நான் பிறப்பேன் மதலையாக பிறந்தீரானா மாயான பேச்சியா நான் பிறப்பேன் சுடலையாக நீங்க பிறந்தீரானா 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 சுடுகாட்டு பேச்சியா நான் பிறப்பேன் பிறந்தீரானா ஆண்டவா நீங்கள் பிள்ளையாக பிறந்தா நான் பேச்சியா பிறப்பேன் அவதாரம் எடுக்க போற மதலையாக நீங்கள் பிறந்தா மாயான பேச்சியா நான் பிறப்பேன் ஐயா உங்களோடு வந்து அவதாரம் செய்வேன் ஆண்டவா உங்களுக்கு செய்த பாவத்தை நான் தீர்க்கணுமானா ஒரு நாள் ஒரு பொழுதாவது நான் உங்களுக்கு தாயாக நீர் எனக்கு மகனாக இருக்கணும் அப்பந்தான் செய்த பாவம் நாமளுக்கு தீருமையா அதற்காகவே நீங்கள் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தாக வேண்டும் அப்ப ஆண்டவனாகிய சிவபெருமாள் சொன்னார் அம்மா பார்வதி ஈஸ்வரி பார்வதி உனக்கு பிள்ளை வர வேணும்னா எப்படி குழந்தை வேணும் எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள குழந்தை வேணும் எண்ணி 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை எனக்கு வேணும் அடியில் வைத்து விளையாட மதலை ஒன்று எனக்கு வேணும் கொஞ்சி நானும் விளையாட குழந்தை ஒன்று எனக்கு வேணும் சிரித்து நானும் விளையாட ஐயா விளையாட சிசுவு ஒன்று எனக்கு வேணும் பார்வதி ஆதி பராசக்தி ஒரு குழந்தை வேணுமானா 10 திங்கள் 300 நாள் 40 வாரம் ஆனாதான் ஒரு குழந்தைய பார்க்கலாம் பார்க்க முடியுமா அப்படி பிறக்கும் பிள்ளைய அரையும் குறையுமா பிறந்துருது நீ 8 நாளுக்குள்ள குழந்தை கைக்கியமா அந்த பிள்ளை எப்படி இருக்கும் ஆண்டவா எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள எப்படி குழந்தை வேணும் தெரியுமா இப்பேற்பட்ட குழந்தை வேணும் உனக்கு கணவன் இல்லா கை குழந்தை கடவுள் நீங்கள் இப்போ கொடுக்க வேணும் கொடுக்கணுமா எனக்கு புருஷன் இல்ல புத்திரனோ பூமானே கொடுக்கணுமா ஆளன் இல்ல ஆண் குழந்தை ஐயா ஆண் குழந்தை ஆண்டவரே கொடுக்கணுமா ஐயா
இல்லாத கை குழந்தை, ஆமா புருஷனே இல்லாத புத்திரன், புத்திரவாக்கியம் வேணுமா? ஆளன் இல்லாத ஆண் குழந்தை எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள வேணும். எண்ணி 8 நாளுக்குள்ள உங்களுடைய அருளால் எனக்கு குழந்தை வேணும். அப்ப ஆண்டவனாகிய சிவபெருமாள் சொன்னார், ஏ பார்வதி, அப்படி எண்ணி 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை வேணுமானா, பிள்ளைக்காக பூலோக மக்கள் எப்படி தவம் இருந்து வருகிறார்களோ, எப்படிலாம் தவம் இருக்காங்களோ ஈஸ்வரி, அதே போன்று நீ தவம் இருந்து வர வேணும் பார்வதி. நான் எங்க போய் தவம் இருக்கணும் ஆண்டவா? கைலாசம் தன்னதில வடக்கு வாசல் ஆயிரங்கால் மண்டபத்தில் 32 தூணருகள் தங்கத்தூணு முன்னால மணி விளக்கு பக்கத்தில மடியேந்தி நிக்கணும். மடியேந்தி நின்னையானா உன்னுடைய முந்தியில 3 போரி முத்து போரி முழு முழுன்னு விழுந்திடுமே. சேர்த்து பிடித்தையானா சிசுவு வந்து பிறக்கும் அம்மா, கூட்டி பிடித்தையானா குழந்தை வந்து பிறக்கும் அம்மா. பகவானும் சொன்ன போது அப்படி ஆட்டும் என்று ஆதிசக்தி பார்வதி நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில அருணன் உதயத்திலே அதிகால பொழுதில குளித்து நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநீற்று காப்பணிந்து மாத்துடுத்தி தீர்த்தமாடி மஞ்சத்துயில் பட்டுடுத்தி கைலாசம் தன்னாதிலே வடக்கு வாசக்கோட்டையில ஆயிரங்கால் மண்டபத்தில் 32 தூணருகில் தங்கத்தூணு முன்னாலே மணி விளக்கு பக்கத்தில வண்டி அது போடுவாளாம். மாயந்தங்க பார்வதியா சாந்தால தரமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு பாலாலே தரமெழுகி பன்னீரால் கோலம் போட்டு மாவாலே தரமெழுகி மஞ்சளால் கோலம் போட்டு கோலம் போட்ட இடம் அதில பொறுத்து வாழை இலை விரித்து ஒரு நாயகரை நரநாளி நிறமறக்கா தெச்சனை தேங்காபலம் தீபங்களை ஏற்றி வைத்து கோலம் போட்ட இடம் அதில சக்தியான பார்வதியா மடியேந்தி நிப்பாளா, வண்டியது போடுவாளா. அவ மடியேந்தி நிற்கும் போது ஆண்டவன் தான் சிவபெருமாள் வண்டு போலே வடிவம் கொண்டு தூண்டாத மணி விளக்கை தூண்டுவாரே பகவானோ மணி விளக்க. அப்படி மணி விளக்கை தோண்டும் போதே பார்வதியால் முந்தியில 3 பொறி முத்து பொறி அது முழு முழுன்னு வந்து விழுந்திடுமா. சேர்த்து நல்ல பிடிக்கால சேர்ந்து உருளுதையா ஊட்டி அவள் குளவி கல்லா பிள்ளை என்று பார்க்கும் போது முண்டமா உருளுதையா.
மதலை என்று பார்க்கும்போது மாமுண்டம் போல உருளுதையா குழந்தை என்று பார்க்கும்போது குளவி கல்லா உருளுதையா கையும் இல்ல காலும் இல்ல கண்ணும் மூக்கு செய்யும் இல்ல வாயும் இல்ல வந்துதித்த குழந்தைக்குத்தான் மூக்கும் இல்ல மொழியும் இல்ல மொழியும் இல்ல அது முண்டம் போல உருளுதையா மொழியும் இல்ல குழந்தைக்கு கையும் இல்ல காலும் இல்ல கண்ணு மூக்கு செவியும் இல்ல கிடையாதா வாய் வயிறும் இல்ல மூக்கும் மொழியும் இல்ல முண்டம் போல் உருளுது ஆதி பராசக்தி ஆண்டவனை அழைத்தா பகவானே பரம்பொருளே அங்கம் பதறி கொண்டு நான் குழந்தை வர உங்ககிட்ட எப்படி கேட்டேன் எண்ணி 8 நாளுக்குள்ள கேட்டேன் பிள்ளை தானே கேட்டேன் பே முண்டத்தை கொடுத்து விட்டீர்கள் இறைவா குழந்தை வர கேட்டதற்கு கொலைவிகள்ல கொடுத்தியா மதலை வர கேட்டேன் எனக்கு மாமுண்டத்தை தரலாமா இப்படி தரலாமா இறைவா குழந்தை வர கேட்டேன் எனக்கு குலைவி கல்லை கொடுக்கலாமா என் முந்தியிலே கொலைவி கல்லு வந்து விழுந்திருக்கு ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே இந்த நல்ல குழந்தைக்கு தான் கையும் இல்ல காலும் இல்ல கண்ணும் மூக்கு செவியும் இல்ல வாயும் இல்ல வயிறும் இல்ல மூக்கும் இல்ல மொழியும் இல்ல உயிர் கொடுக்க வேணும் ஐயா வேணும் ஐயா உச்ச சிவன் பகவானே பகவானே அங்க பார்வதியும் சொன்ன போது பகவானு ஏது சொல்வா அம்மா அம்மா பார்வதிய பார்வதிய அரணருட வார்த்தைகளே வார்த்தைகளே அடியே பார்வதி பார்வதி நீ குழந்தை கேட்கும் போது எனக்கு 8 நாளுக்குள்ள பிள்ளை கேட்ட ஆமா திடீர்னு கொடுத்த குழந்தை அப்படித்தான் இருக்கும் இருக்குமா ஆண்டவா இறைவா இந்த குழந்தை என்ன 8 நாளைக்குள்ள கேட்டாலும் பிள்ளைனா மூக்கு மொழியுமா இருந்தா தானே ஆமா குழந்தைய படக்குன்னு எடுத்து நம்ம ஒரு முத்தம் கொடுக்க முடியும் ஆமா அம்மி குலவிக்காவது பிடிக்கும் அத்தனை இல்லாம இருக்கா பிள்ளைக்கு அதுவும் இல்லாம இருக்கு இறைவா ஆமோ உயிர் கொடுக்க வேணும் ஐயா வேணும் ஐயா சிவன் பகவானே பார்வதியும் கேட்ட போதே பகவானும் எது சொல்வார் உயிர் கொடுக்க வேணும் ஆனா உருப்பிடிக்க வேணும் என்று பிரம்மனை வரவழைத்தார் உருப்பிடித்தார் பிரம்மதேவன் உயிர் கொடுத்தார் சிவபெருமாள் காலை கையை தான் படைத்து கண்ணும் மூக்கு செவி படைத்தார் உயிர் கொடுத்த வேளையில உச்சம் 3 குழந்தையதும் அது கையே கால உதறுதையா கண் உருட்டிய பாக்குதையா பூவா நல்ல
கூவா என்று கூவா கூவா என்று குழந்தை குரலோச ஓடோதையா நல்ல கூவா என்று அப்படி குரலோச போடும் போது கோமதியும் பார்வதியும் பிள்ளை பக்கம் ஓடி வந்து குழந்தையை அள்ளி அரவணைத்து ஆவலோடு முத்தமிட்டு வாரி எடுப்பாளா வரணும் கோடி முத்தமிட்டு சேர்த்து எடுப்பாளா செவிட்டோடு முத்தமிட்டு ஓரி அவ கையில் எடுத்தா கோடி லட்சம் முத்தமிட்டு அவ பச்சை நரம்போடி பாலமர்தம் சுரந்திடுமா வலது கொங்க பால் கொடுத்தா வளர மாட்டான் அம்மா மக இடது கொங்க பால் கொடுத்தா ஈடேற மாட்டான் என்று காராம்பசு பால் கறந்து காராம்பசு குழந்தைக்கு சேனையா ஊட்டுவாளா பார்வதாதேவி குழந்தைய அள்ளி அரவணைத்தா ஆவலோடு முத்தமிட்டா ஆமா சேர்த்து எடுத்தா செவிட்டோடு முத்தமிட்டா ஆமோ கோரி எடுத்தா கோடி லட்சம் முத்தமிட்டா முத்தமிட்டு ஆதி பராசக்தி ஆண்டவன் பகவான் பக்க வந்து நிற்க இறைவனாகிய பகவான் சிவசிவா படைத்த குழந்தைக்கு நாம உயிர் கொடுத்தாச்சு பேர்நாமத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் பிள்ளையாக பிறந்தா பார்வதி நாம் பேச்சியா பிறப்பம்னு சொன்னாலே ஆகையினால் 3 முறையிலே பிறந்த குழந்தைக்கு முதல்ல பிறந்த பிள்ளைய ஒரு பெண்ணாக பிறவி செய்தார் அப்படி பெண்ணாகவே பிறவி செய்து அவளுக்கு இறைவனாகிய பகவான் பேர் நாமத்தை கொடுத்தார். என்ன பேர் நாமத்தை கொடுத்தாரு? ஆண்டவன் பிள்ளையாக பிறந்தா நாம் பேச்சியா பிறப்போம்னு சொன்னா இல்லையா? சொன்னாளா? ஆகையினாலே முதல் பொறியிலே பிறந்த குழந்தைக்கு ஒரு பெண்ணாக பிறவி செய்து பேர் கொடுத்தார் சிவபெருமாள். கட்ட பேச்சிய நெட்ட பேச்சிய பேச்சி காட்டுவன பேச்சி என்றோ நெட்ட பேச்சிய இவள் மணி விளக்கில் பிறந்ததாலே மாயாண்டி உந்தன் பேரு சுடர் ஒளிவில் வந்து பிறந்ததாலே சுடலீசன் நீ முண்டம் போலே உருண்டதால எப்ப உருண்டதாலே முண்டன் சுடலை